நம்ம கும்பிட தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்குவோம். அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. உங்களோட குலதெய்வ கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தெய்வத்தோட அந்த பந்தி சாமிகளில் அந்த துணை தெய்வம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க இருப்பாங்க. இந்த 21 சாமியில் ஒரு தெய்வம் உங்களுக்கு துணை தெய்வமாக கண்டிப்பாக இருக்கும். அதையும் நீங்கள் குலதெய்வமாக கும்பிடணும். அங்காளம்மன், பேச்சியம்மன், ஐயனார், ராக்காயி அந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும். நீங்கள் அதை விடாமல் கும்பிட்டாதான் உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தில் இந்த குறை இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பிரசன்னம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு கரெக்டாக தெரியும். ஆனால் அதை நீங்கள் உங்கள் கோயிலில் பார்க்கணும். உங்கள் கோயிலை சுற்றி ஒரு காத தூரம்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளார அந்த துணை தெய்வத்தோட கோயிலும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்த பக்தியோட ஒருமிக்கப்பட்ட மனசோடு நீங்கள் தேடினீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். முயற்சி செஞ்சு இதை சரி பண்ண பார்த்தீங்கன்னா